السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله الحمد لله الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நான் இப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து ஆல் பிரைஸ் பி டு அல்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும் எல்லா நன்றியும் அவனுக்குத்தான் அப்படின்னு நான் சொல்லித்தான் என்னோட இந்த பேச்ச நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நாம அல்லாஹ்வை புகழாம அல்லாஹ்வை நினைக்காம நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம சாப்பிட்டா கூட சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி சாப்பாட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இப்ப நான் சொன்னேனா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்றோமா இல்லையா? ஆனா மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சில பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் மறந்துடுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போதும் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய மம்மி அல்ல டேடி யாரு பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்கள சாப்பிட்டு பிஸ்மில்லா சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு அல்லது ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம நிறைய நேரம் இந்த உலகத்துல ஷைத்தான் நம்ம என்ன பண்றான்னா, நம்மை அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு இல்லாமலே இருக்கணும்னு பாக்குறான். அதுக்கு அவன் ரொம்ப ட்ரை பண்றான். அந்த ஷைத்தான் நமக்கு முன்னாடி கண்ணுல தெரிஞ்சான்னா நாம அவனை புடிச்சு என்னை ஏன் இப்படி செய்யறேன்னு சொல்லி அடிச்சிடலாம். ஆனா நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஜின், அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் என்ன செய்யறான், நம்ம ஹார்ட்ல நம்முடைய மைண்ட்ல அல்லாஹ் பத்தி ஞாபகம் வராத மாதிரியே அப்படியே நம்ம கெடுக்க பாக்குறோம். நம்ம என்ன செய்யறான், நம்ம எதை பாக்குறோமோ அதுலயே மூழ்க வைக்கிறான், என்கேஜ் பண்ண வைக்கிறான். உடனே ஒரு போனை பார்த்தா போன்ல போய் இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அல்லது கேம்ஸ் விளையாட வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய மனசுல ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருக்கும். வேற யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது, அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளுறது கிள்றது, சும்மா மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஷைத்தான் செய்ய வைப்பான். இப்படியெல்லாம் செய்ய வைக்கிற ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பா சேஃபா அவனை போல நம்ம இருந்துடக்கூடாது. அவன் நம்மை கடைசியில கொண்டு போய் நரகத்துல தள்ளிடுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹெல் ஃபயர், அந்த நரகம், அதை நினைச்சாலே நமக்கு பயமா இருக்கு. அல்லாஹ்வோட நம்ம பாதுகாப்பு கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார். இப்ப சொல்றேனே இந்த துவா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் முதல்ல ஒவ்வொன்னா சொல்றேன், அப்படியே சொல்லுங்க. அதுக்கு மீனிங் நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம்னா ஏன் கேட்கிறோங்கிறக்கே இந்த துவா வச்சுதான் நமக்கு தெரியும். ஓகேயா? நான் இப்ப சொல்றேன், முதல்ல சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே, நான் சொல்றது மட்டும் கேளுங்க, இப்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே, மாஷாஅல்லாஹ், you are all are good students, you all are engaged and interested to learn with me. I am also very happy. I am very very happy to share with you. உங்களோட நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கூட அல்லாஹ்வை நான் ரொம்ப பிரைஸ் பண்றேன், அல்லாஹ்வை ரொம்ப புகழ்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாயில அல்ஹம்துலில்லாஹ் தான் வருது. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பிளெஸிங்ஸ், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை நம்ம நினைச்சு பாக்குறோம், அப்பெல்லாம் நமக்கு எப்பவுமே நம்முடைய வாயில இருந்து அல்ஹம்துலில்லாஹ் தான் வரும். நமக்கு இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் வந்திருந்தா கூட அந்த கஷ்டத்தோடைய வேற விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு இது கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சோன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் வரும். ஏன் ஒருத்தர் பசியோடு இருக்கார், சாப்பாடு இல்லைன்னே வச்சுக்கங்களேன், ஆனா அவர் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பாரு இல்லையா? அப்ப அது முன்னாடி ஆரம்பத்துல அவர் சாப்பிட்டது இப்ப சாப்பாடு இல்லாட்டு முதல்ல அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கான் இல்லையா? அப்ப அந்த சாப்பாடு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு நினைச்சா உடனே அல்ஹம்துலில்லாஹ் தான் வரும். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு சாப்பாடு இல்லாட்டி கூட அவர் நினைச்சு பார்த்தாலே முதல்ல எல்லாம் எனக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்திருக்கான் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனாலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய கஷ்டத்தை போக்கி, அவருக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிய போக்கி இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் தஆலா அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் நம்ம அதிகமா சுக்குர்னா தேங்க்ஸ் கொடுக்குறது, அல்லாஹ்வுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை வச்சு முதல்ல அவனுக்கு நன்றி செலுத்தணும். நிறைய பேரு எப்ப பார்த்தாலும் எனக்கு இது இல்ல அது இல்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கேங்க என்னமோ இருக்கேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நோ, அப்படி இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை கொண்டு, அல்லாஹ் எனக்கு என்ன பிளஸ் பண்ணிருக்கானோ அதை கொண்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாதான் இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்ததை வச்சு அவர் நல்லா இருக்காருங்கிறதை முதல்ல அவருக்கு நம்ம பேசும்போது காது கேக்குதா இல்லையா? காது கேட்கறதா சும்மாவா? எத்தனையோ பேர் இந்த உலகத்துல காது கேட்க முடியாம இருக்கிறாங்க. ஆமா, எத்தனையோ பேர் அவரு பாக்குறாரு. எத்தனையோ பேர் கண்ணு பார்க்க முடியாம பிளைண்டா இருக்கிறவங்க இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பேச முடியாம ஊமையா இருக்கிறாங்க. பேச முடியல, அவங்களால பேசவே வராது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா பேசுற சக்தி, அந்த எனர்ஜியை நம்ம கொடுத்திருக்கிறான். அந்த ஸ்கில் நமக்கு இருக்குது. இப்ப பாருங்க, அப்போ என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது என்னமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த பேசுற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான் இல்லையா? அப்ப அவர் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தேங்க்ஃபுல்லா நன்றி செலுத்தணும் அவரு. ஓகே, அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறத நினைச்சு பாக்குறது இல்ல. இப்ப பாருங்க, நான் பேசுறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பேசுற சக்தி கொடுத்திருக்கான். எனக்கு கண் பார்வை இருக்கு. ஐ ஆம் நாட் பிளைண்ட். நான் வந்து பிளைண்ட் இல்ல. பாருங்க, நான் அங்கங்க பார்க்க முடியும். அதே மாதிரிதான் மாஷாஅல்லாஹ் நீங்க நிறைய பேர். சிலருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பிளைண்ட்னஸ் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த பிளைண்ட் கொடுத்தவங்களுக்கு கூட அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய கூலி தருவான். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துக்கிறாங்கல்ல. அவங்க வந்து ரொம்ப சபரா பேஷண்டா இருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் என்ன நாடிட்டானோ, என்ன கொடுத்திருக்கானோ அதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் பிளஸ் பண்ணுவான். அவங்களுடைய எல்லா விஷயம் நன்மையா மாறிடும். அப்ப நான் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லணுங்கிறதுக்கு இங்க முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிட்டே வரேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ், இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மறக்கவே கூடாது. அப்படி நாம மறக்காம அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நினைக்க 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 நாம அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்திருக்கானே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் ட்ரெஸ் கொடுத்திருக்கானே, நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கானே அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை பேருக்கு இது கூட இல்லையே, அல்லாஹ் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் வீடு கொடுத்திருக்கான். வீடே இல்லாம எத்தனை பேர் வீதியிலேயே படுத்துட்டு அவங்களுக்கு குளிக்க கூட எங்கேயும் ஒதுங்க முடியாது. இப்ப நாம வீட்டுல இருக்கிறோம், நம்ம ஒரு பாத்ரூம் இருக்கு, நம்ம போறோம், குளிக்கிறோம், நம்ம கதவை சாத்திக்கிறோம், நம்ம குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு அதுல தொடச்சிட்டு வந்து அப்புறம் ரூம்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேரு ஸ்ட்ரீட்ஸ்ல ரோட்ல கிடக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா மம்மி டாடி கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம பாத்துக்கிறாங்க. நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே மம்மி வந்து ரொம்ப கூடவே பக்கத்திலே இருந்து நம்ம பாத்துக்கிறாங்க. டாடி எங்கேயோ இருந்தா கூட நம்முடைய கஷ்டத்துக்காக அவங்க நம்மிடம் வந்து பேசுறாங்க. நமக்காக என்ன செய்யணுமோ அது செய்யறாங்க. உடனே டாக்டர் அவங்களே கூட கூட்டிட்டு போறாங்க. அவங்க வர முடியாட்டி மம்மி கூட்டிட்டு போறாங்க. எல்லாமே நம்முடைய மம்மி டாடி பாத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு 3 வேளை சாப்பாடு, இன்னும் ஸ்நாக்ஸ், இன்னும் அது இது சாப்பிடுறது. ஈவன் நம்ம பாருங்க, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கு. நிறைய பேர் ஃபாஸ்டிங். ஓகே, மாஷா அல்லாஹ். யார் யார் இதுல ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா, நான் கேட்க விரும்புறேன். யார் யார் ஃபாஸ்டிங் இன்னைக்கு? அதாவது நோன்பு வச்சிருக்கிறவங்க யார் யாரு? மாஷா அல்லாஹ். ருக்ஸானா, இஃபாத், மாஷாஅல்லாஹ், ருக்ஸானா, இஃபாத், யூசுப், மர்சூகா அண்ட் மஹதியா, அப்புறம் வந்து அதீபா, ஃபரீஹா, ஹிலா, லியானா, மரியம் அண்ட் ஆயிஷா, லுத்ஃபா, அப்புறம் வந்து அஃப்ரீன், ஃபாத்திமா, மாஷாஅல்லாஹ், அப்புறம் அமீனா, அப்புறம் ஃபர்ஹான் சித்திக், மாஷாஅல்லாஹ், தஸ்லீம் பானு, அயான், கதீஜா, ஹம்தி. அப்புறம் மொபைல் பேர்லாம் வருது. நீங்க சிலர் உங்க மொபைல் பேரு ஐயன் கிட்ட நீங்க அந்த ஐடி அப்படி வச்சிருக்கீங்க. ஜியாமின் வருது, அப்புறம் வந்து சோனி பிரேவியான் வருது, முஸ்பிரா, ஃபரீஹா, முஹம்மது அத்னான், ஃபாஹிரா, பலீஹா, முஹம்மது மஹதி, அப்துல் ஹக், தௌஃபீக். அப்புறம் விவோ நோம்பு வச்சிருக்கலாமா? சோனி இதெல்லாம் நோம்பு வச்சிருக்குது. ஆனா அப்பா மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், உங்களுடைய நீங்க தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். கை தூக்குனீங்கன்னா அப்துல் ரஹ்மான், ஆசியா, முகமது ஃபாசில், ஃபரீஹா, ஃபசீஹ், மாஷா அல்லாஹ் நிறைய பேர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் ஜஃப்ரீன், ஆயிஷா, அம்மார், அப்புறம் முஆஸ், முபாரக், அப்புறம் முபாரக் அஜ்வா, கல்ஹா, ஆயிஷா, அப்புறம் சனா பாத்திமா, ஹப்சா, அப்புறம் என்ன பேரு, ஆசிமா, ஃபாத்திமா, மாஷா அல்லாஹ், ஆலியா, நிறைய பேர் நான் படிச்சிட்டேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எங்க ஓகே,
மாஷா அல்லாஹ் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, நாம காலையில சஹர் செய்யும் போதும் நிறைய பேரு மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் பசியே இருக்காது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சாயங்காலம் ஆகும்போது பசி வரும். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துல மகரிப் வந்துருச்சுன்னா மாஷா அல்லாஹ் நோன்பு திறப்போம். நோன்பு நீ சொல்லு தைரியம். ஹஸ்ரத் மியூட் ஆயிட்டீங்க ஹஸ்ரத். ஹஸ்ரத் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. கேட்க மாட்டேங்குது. ஹஸ்ரத் நீங்க மியூட்டா இருக்கீங்க ஹஸ்ரத். நீங்க பேசுறது நீங்க பேசுறது கேட்கலைங்க ஹஸ்ரத். ஹஸ்ரத் மியூட் ஆயிட்டீங்க கேட்கலைங்க ஹஸ்ரத். இப்ப கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் மியூட் ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு அப்புறம் சொல்லுங்க. அப்போ நோம்பு, அதாவது நோம்பு வைக்கிறப்ப சகர் செய்யும் போது மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டுறது. அப்புறம் நோம்பு வச்சாலும் பசிலாம் இருக்காது. அப்புறம் சாயங்காலம் ஆகும்போது அப்படியே கொஞ்சமா பசி வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அடுத்து மகரிப் வந்துருச்சுன்னா பாங்கு சொன்னோடனே பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் டேட்ஸ் ஒரு 1 2 3 சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தா மாஷா அல்லாஹ் நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிடுவோம். அப்போ காலையில இருந்து நோன்பு வச்சிருந்தாலும் பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான் பாருங்க. கஞ்சி குடிக்கிறது என்ன, அப்புறம் வடை சமோசா, அந்த வடையிலேயே உளுந்து வடை, கார வடை, அப்புறம் போண்டா, பச்சி, அது இது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ், அப்புறம் இன்னும் அப்புறம் பார்த்தா அடுத்த சாப்பாடு அல்லது பிரியாணி அல்லது அது இது மாஷா அல்லாஹ். சிலர் உடனே கிளம்பி போய் ஏதாவது ஷவர்மா சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பாருங்க. இது எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கஷ்டத்துல சாப்பிடறதுக்கு சும்மா ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு, பேரிச்சம்பழத்திலேயே சகர் வச்சுட்டு அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை வச்சு நோன்பு திறக்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் பண்ணியிருக்கா அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த உலகத்துல கஷ்டத்துல. இன்னைக்கு இன்னும் நினைச்சு பாருங்க, பலஸ்தீன்ங்கிறது ஒரு நாடு. அந்த நாடை நம்முடைய முஸ்லிம்ஸுடைய நாடு. அத ஜீவ்ஸ், ஷைத்தான்கள், ஜீவ்ஸ்ங்கிறவங்க யாரு தெரியுமா? இஸ்ரேலுக்கு ஒரு நாட்டுல இருக்கக்கூடியவங்க ஜீவ்ஸ். அவங்க அந்த கவர்மெண்ட் பலஸ்தீன்கிற நம்முடைய நாட்டை, நம்முடைய முஸ்லிம்ஸுடைய நாட்டை அப்படியே பிடிச்சுக்கிறதுக்காக, அந்த இடத்தை தாங்க எடுத்துக்கிறதுக்காக அங்க பலஸ்தீன்ல காசால இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம்ஸ கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும். அவங்க ஊரையே அழிச்சுட்டாங்க, காசாங்கிற ஊரையே அழிச்சுட்டாங்க. பாம் போட்டு அவங்க எல்லாமே இடிஞ்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. கஷ்டத்துல அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. இப்ப நாம மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறீங்க. நானும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம எதுக்காக வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். அல்லாஹ்வுக்காகத்தான். நம்ம அவனுடைய திருப்திக்காக நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், எதையும் தண்ணீர் குடிக்காம இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆசைப்பட்டதை கூட நம்ம சாப்பிடாம இருக்கணும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் தடுத்துட்டான் அப்படின்னா நம்ம செய்யாம இருக்கோம். இப்ப இன்னைக்கு என்னுடைய டாபிக் விஷயம் என்னன்னா, நாம அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸ நாம நினைச்சு பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரியலா தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுனா எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாம அல்லாஹ்வை தொழணும். அல்லாஹ்வை தொழல, பிரேயர் பண்ணல, 5 times பிரேயர் இல்ல, ஒருத்தர் அவர் நினைச்சா தொழுவார் அல்ல தொழ மாட்டாரு, இப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க ரியலா அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸ் எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அதுக்கெல்லாம் அவங்க தேங்க்ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். நான் ஒரு துவா சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னேன். அல்லாஹ்வோட நாம நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கறதுக்கு ஒரு துவா. இப்ப அந்த துவா சொல்லி தரேன். இந்த துவாவை சொல்றது அல்லாஹ்வோட நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கறதுக்கா. அல்லாஹ் நம்ம நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் நம்ம கெடுக்கிறான்னு சொன்னேனா இல்லையா? அந்த ஷைத்தான் கெடுக்கிறதுலே முதல் விஷயம் என்ன தெரியுமா? நாம அல்லாஹ்வை தொழாம இருக்கிறதுக்கு தான் ஷைத்தான் ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நாம தொழுதறவே கூடாது அப்படி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்படி தொழாம இருந்தா கடைசியில் நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு அவனுக்கு ஆசை. யாரு போவாங்க? தொழாதவங்க தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம தொழாம இருந்தா நாம நரகத்துக்கு போயிடுவோம்.
ஒரு துவா நான் சொல்லித்தரேன், எல்லாரும் ரெடி ஆயிக்கீங்க. ஓகே, முதல்ல நான் இப்ப சொல்லுவேன், நீங்க லிசன் மட்டும் பண்ணுங்க, யாரும் சொல்லாதீங்க. முதல்ல கவனமா கேளுங்க. நான் 3 டைம்ஸ் அந்த துவாவை சொல்லுவேன். ரொம்ப குட்டி துவா தான் அது, குட்டி 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 துவா தான் அது. அதை இப்ப நான் சொல்ல போறேன். ஓகே, லிசன் மீ, லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, கம் ஆன். اللهم إني أعوذ بك من النار. ரிப்பீட், நான் சொல்றேன். இப்ப இருங்க, ரிப்பீட் பண்றது நான் திரும்ப சொல்றேன் செகண்ட் டைம். اللهم إني أعوذ بك من النار. That time. Okay. اللهم إني أعوذ بك من النار. Okay. இதுதான் துவா. இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்லும் போது நீங்க சத்தமா கத்த தேவையில்லை, மெதுவா சொல்லணும். நான் இப்ப சொல்றது ரிப்பீட் தான் பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கு பிறகு நான் இன்ஷால்லா ஒருத்தர் இல்ல 2 பேர்ட்ட செலக்ட் பண்ணி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க யாராவது சொல்லுங்க, ஒரு 1 or 2 or 3. ஓகே, கேட்பேன் நான் இன்ஷால்லா. ஓகே, இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல போறேன், அப்படி கவனமா ரிப்பீட் பண்ணுங்க. அங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப கத்தக்கூடாது, ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, اللهم إني أعوذ بك من النار. ما شاء الله. நெக்ஸ்ட் திரும்ப சொல்றேன். اللهم إني أعوذ بك من النار. லாஸ்டா ஒரு தடவை இப்ப நான் சொல்றேன், அப்படி சேர்த்து ஒரே அடியா சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் அப்படியே சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா நான் ஒரே தடவையா முடிச்சிருவேன். ஓகே, اللهم إني أعوذ بك من النار. ஓகே, இன்ஷா அல்லாஹ். யார் சொல்ல போறீங்கன்னா இப்ப என்கிட்ட ஜைனப் சொல்லுங்க பாப்பா. ஜைனப் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. اللهم إني. ஓகே, இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபரீஹா ஃபசீஹ். சார் நான் சொல்றேன் சார். ஃபரீஹா ஃபசீஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இன்னொருத்தருக்கு சொல்லுவோம், பாய்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம்னா. உங்க பேர் என்ன? சொல்லுங்க நீங்க. اللهم إني أعوذ بك من النار. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வெல்டன். மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் நிறைய பேர் சொல்லுவீங்க, எல்லாருமே நல்லா சொல்றவங்க தான். வேற டைம்ல வேற சான்ஸ் வரும்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு டைம் கம்மி, சரியா? அந்த டைம்ல நம்ம நிறைய இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது. லிசன், இப்போ இதுக்கு இங்க பேசாதீங்க. இங்க நான் பேசுறத கேளுங்க. ஓகே, நான் பேசுறது கேக்குறீங்களா? யாரும் அங்க மியூட் ஆயிட்டீங்க.
நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்ப கேக்குதா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஷைத்தான் இருக்கானே நம்மை நரகத்துக்கு கொண்டு போறத ரொம்ப ட்ரை பண்றோம். நாம இந்த துஆ சொன்னோமா இல்லையா? இந்த துஆல என்ன தெரியுமா கேட்கிறோம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ், ஓ அல்லாஹ், என்னை படைச்சவனே அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறோம். அல்லாஹும்மன்னு சொன்னா, இன்னி அஊது பிக்க, நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன். I seek refuge. I seek refugeனா எனக்கு என்னை பாதுகாப்பு கொடு. எதை விட்டு தெரியுமா? மினன்னார், ஷைத்தானை விட்டு. ஷைத்தான் அதாவது நரகத்தை விட்டு. மினன்னார்னா நரக நெருப்பை விட்டு. நரக நெருப்புனா என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அது ஃபுல் ஃபயர் தான். நரகம் ஹெல் ஃபயர், ஜஹன்னம், அது ஃபுல்லா நெருப்பு தான். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். நம்ம நரகத்துக்கு போனோம்னா தப்பிக்க முடியாது. அதனாலதான் நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கவனமா கேளுங்க. இந்த ஷைத்தான் ஒருத்தர் இருக்கானே, நம்மை கெடுக்கிறதுக்கா சுத்தி சுத்தி வர்றான். நம்ம கண்ணுக்கே தெரியாதவன், நம்ம அவனை பார்க்க முடியறது இல்ல, ஆனா நம்ம கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். நம்மை அதுல ஃபர்ஸ்ட் அவன் கெடுக்கிறது எதுல தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை மறக்கணும் தான் அவன் கெடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வை மறக்கணும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தா கூட தொழாம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா தொழாம இருந்தா ஈஸியா நரகத்துக்கு போயிடலாம். ஈஸியா நரகத்துக்கு போறது எப்படி தெரியுமா? தொழாம இருந்தா போயிடலாம். இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஈஸியா சொர்க்கம் போறதுன்னா என்ன செய்யணும்? யார் சொல்றீங்க ஆன்சர்? யார் சொல்றீங்க? இப்ப கவனமா கேளுங்க, நான் பேசுறது கேளுங்க. ஆமா, கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க மாஷாஅல்லாஹ். எல்லாருமே ரைட் ஆன்சர் சொன்னீங்க மாஷாஅல்லாஹ். எல்லாருக்கும் ஸ்டார் 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 ஸ்டார். யார் யார் ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார் நான் இங்க இருந்து கொடுத்துறேன். அல்லது ஸ்டார் கொடுக்கறது, இன்னொரு தம்ஸ் அப். மாஷாஅல்லாஹ், ஐ லைக் கொடுத்துறேன். ஓகேயா? இப்ப கவனிங்க, நாம தொழாம இருந்தா ஈஸியா நரகத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்வை தொழுதா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா நாம எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் மௌத்தாகும். யாருமே இந்த உலகத்துல மௌத்தாகாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மௌத்தாகுவாங்க. சரியா? எல்லாருமே மௌத்தாகுவாங்க. அப்போ மௌத்தான பிறகு நம்ம எல்லாரும் மௌத்தான பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் நம்ம விசாரிப்பான், நம்ம கேட்பான், நம்ம இந்த உலகத்துல என்ன செய்தோம், எப்படி இருந்தோம், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அப்படி அல்லாஹ் கேட்கும் போது நாம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். ஓகே, அப்போ பதில் சொல்லும் போது நம்ம சரியில்லை, இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்வை தொழல, நம்ம நினைச்ச மாதிரி இருந்தோம், ஹராம செய்தோம், ஹராமானதை பேசணும், ஹராமானதை பார்த்தோம் அப்படின்னு இருந்திருந்தா அல்லாஹ் நம்ம பனிஷ் பண்ணுவான். ஆமா, ஏன்னா நமக்கு இங்க எல்லாமே சொல்லியாச்சு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நம்ம குர்ஆன்ல ஓதுறோம். அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல நாம எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நபி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நமக்கு டீச் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சும் நாம வேண்டும்னே ஷைத்தான் நம்மை கெடுக்கிறத நாம கண்டுக்காம நாமளும் ஷைத்தானுடைய பாதையில, ஷைத்தான் என்னெல்லாம் சொல்றானோ, மனசுல என்னெல்லாம் போடுறானோ, நம்முடைய மைண்ட்ல என்னெல்லாம் போடுறானோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அப்படியே மொபைல்ல கேம்ஸ் விளையாடிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, வீட்டுல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு, எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தோம்னு வைங்களேன், அல்லாஹ்வை தொழாம ஒபே பண்ணாம, வீட்டுல அம்மாவுக்கு ஒபே பண்ணாம இருந்தானா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்ம நாளைக்கு நரகத்துலதான் போடுவான். ஏன்னா நாம நிறைய தப்பு பண்றோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம செய்துட்டோம்னாலும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்திட்டோம்னு வைங்களேன், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த தொழுகை 5 times prayer, 5 times, இந்த 5 times prayer தான் ரியலா நம்ம ஒரு முஸ்லிமா ஆக்கும். நம்மள யார் முஸ்லிம்? எப்படி? நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்லாம ஃபாலோ பண்றோம், நாம அல்லாஹ்வை நாம் வணங்குறோம், அல்லாஹ்வைத்தான் நம்புறோம். அவன் தான், அல்லாஹ் தான் உண்மையான லார்ட், கிரியேட்டர். அவன் தான் காட், உண்மையான காட். அவன் தான் வானம், பூமி, கடல், மலை எல்லாமே அவன் தான் படைச்சது. நம்மையும் அவன் தான் படைச்சான், எல்லாரையும் அவன் தான் படைச்சான். இந்த உலகத்துல இருக்கிற ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் யாரா இருந்தாலும் எல்லாரையும் அல்லாஹ் தான் படைச்சான்.
அப்ப எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ்வ அவனுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா அவன் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறானே, அதுக்கு தேங்க்ஃபுல்னஸே இல்லாம அவனுக்கு தொழாம நம்ம நினைச்ச மாதிரி இருந்தா ஷைத்தான் நம்மை கெடுக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்குத்தான் இன்னொரு துவா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். முதல்ல நாம நரகத்தை விட்டு நெருப்பை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டோம். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து இன்னொரு துவா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விட எப்படி பாதுகாப்பு கேட்கறது. ஜஸ்ட் சிம்பிள் சின்ன சென்டென்ஸ் தான், குட்டி துவா. இப்ப யார் அது சொல்றீங்கிறத நான் பார்க்க போறேன். யார் சொல்றீங்கன்னா சூப்பர் மாஷா அல்லாஹ். Yes, mashallah. எல்லாருக்கும் தெரியும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓகே, அஊது அப்படினா I seek refuge அப்படின அர்த்தம். அஊது அப்படினா பில்லாஹி அல்லாஹ்விடம். Yes, mashallah, you all are right, mashallah. ஏன்னா ஷைத்தான் விரட்டப்பட்ட ஷைத்தான், அல்லாஹ் அவனை துரத்தி அடிச்சான். அவனை விட்டு அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும். அதனாலதான் கோபம் வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம். ஏன் அப்படின்னா ஷைத்தான் தான் நம்ம கோபத்தை கொண்டு வர்றது. எஸ் போதும் லிசன் மீ. இப்ப என்கிட்ட நான் சொல்றது கேளுங்க. ஓகே, இப்ப நான் சொல்றது கேளுங்க. அப்போ அதனாலதான் நாம உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் இதுவரைக்கும் தொழுதுட்டு வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியும், நம்ம அல்லாஹ் அக்பர்னு கைகளை கட்டி நம்ம தக்பீர் சொல்லி கைகளை கட்டி அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகைகள் நின்ற பிறகு, சனா ஓதன பிறகு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி, பிஸ்மில்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்புறம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். அப்புறம் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ما شاء الله. இதெல்லாம் தொழுகையில நம்ம ஓதுறோம். தொழுகையிலே நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்புக்கிற இந்த ஷைத்தானை விட்டு. அப்போ அல்லாஹ்வை வணங்குறது இருக்குதே, இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டார்டிங்கா நம்ம ஒரு முஸ்லிமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நாம எல்லாம் மாஷாஅல்லாஹ் நோன்பு வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் நிறைய பேர் மாஷாஅல்லாஹ் நோன்பு வச்சிருக்கீங்க, நானும் நோன்பு வச்சிருக்கிறேன். இது இஸ்லாம். இஸ்லாமுக்கு 5 பில்லர்ஸ். இஸ்லாம்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பில்டிங். ஓகே, அப்படின்னா ஒரு பில்டிங் நிக்கணும்னா பில்லர்ஸ் வேணும். ஓகே, ஒரு பில்டிங் நிக்கணும் அப்படின்னா பில்லர்ஸ் இல்லாம பில்டிங் நிக்காது. சரியா? அப்போ அந்த மாதிரி இஸ்லாம்னா அதுக்கு 5 பில்லர்ஸ் இல்லாம இஸ்லாம் இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன? தொழுகை. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பில்லர் கலிமா ஷஹாதான்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, கலிமா ஷஹாதா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா no one worthy of worship except Allah. அப்படின்னா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மெசஞ்சர், அல்லாஹ்வுடைய தூதர், ரசூல் அப்படின்னு அர்த்தம். இது கலிமா. இதுதான் ஃபர்ஸ்ட் பில்லர். இது இல்லாம இஸ்லாமே இல்லை, நம்முடைய இஸ்லாம் இல்லை. நான் அல்ஹம்துலில்லாஹ் நாம எல்லாரும் கலிமா சொல்லக்கூடியவங்க தான். சொல்லி இருக்கிறாங்க முஸ்லிம். யாராவது சொன்னாங்கன்னா அவங்க முஸ்லீம் ஆயிடலாம். யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் கலிமா சொன்னா முஸ்லீம் ஆயிடலாம். ரெண்டாவது பில்லர் நம்பர் 2. செகண்ட் பில்லர் என்ன? பிரேயர். எஸ், இப்ப பாருங்க, தொழுகைதான் செகண்ட் பில்லர். ஆமா, கரெக்ட். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ்.
ஓகே ஓகே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மாஷா அல்லாஹ். தொழுகை சொல்லிங்க பாருங்க, இது செகண்ட். ஓகே சொல்லுவாங்க, ஆனா தேர்ட் வந்து ஜக்காத்துன்னு சொல்லணும். ஓகே, நோம்பு சொன்னா தப்பு இல்லதான், ஆனா ஜக்காத். ஓகே, ஜக்காத்னா நம்ம தர்மம் பண்றது. ஓகே, நம்பர் 4 நோம்பு ஃபாஸ்டிங். நம்பர் 4 மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம். அப்புறம் ஹஜ், நான் கேட்கல நானே சொல்லிடுறேன். ஹஜ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மக்காவுல இருக்கு, காபாவுக்கு போய் ஹஜ் செய்யணும். இந்த 5 பில்லர்ஸ் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இப்ப நோன்பு வச்சிருக்கோம், இயர்லி ஒன்ஸ் தான். அதாவது கட்டாயம் நாம வந்து நோம்புங்கிறது எந்த மாசத்துல வச்சிருக்கிறோம்? இப்ப அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். எஸ், ரமதான் மாசத்துல வச்சிருக்கோம். இது இயர்லி ஒன்ஸ், வருஷத்துல ஒரு தடவை தான் இந்த மாதிரி நம்ம கட்டாயமா ரமதான் மாசத்துல நோம்பு. ஆமா, கரெக்ட். இப்ப கவனமா கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஆனா தொழுகை இருக்கு, அல்லாஹ்வை வணங்குறது, இது வருஷம் முழுக்க. நோன்பு ரமதான் மாசத்துலதான் கட்டாயம் வைக்கணும், ஆனா தொழுகை இருக்கு, அல்லாஹ்வை தொழுகிறது வருஷம் முழுக்க நம்ம தொழணும். இப்போ கவனமா கேளுங்க, நம்முடைய லைஃப் சைக்கிள் எப்படின்னு கேட்டா தொழுகை வச்சுதான். தினமும் நாம 5 டைம்ஸ் பிரேயர் பண்றோமா இல்லையா? இதை வச்சுதான் நம்ம ஒரு உண்மையான முழுசான முஸ்லிமா ஆறுது நாம இதை வச்சுதான். இல்லைன்னு வைங்களேன், நம்ம ஒரு உண்மையான முஸ்லிமே இல்லை, எல்லாம் பாதி முஸ்லிம், சரியில்லாத முஸ்லிம். உங்களுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்றேன், உங்கள நிறைய பேருக்கு தெரியும். பட்டர்ஃபிளை அப்படியே பறந்து போவோம், அப்படி பறந்து போவோம். பட்டர்ஃபிளை எல்லாரும் பார்த்துரும், பட்டாம்பூச்சி. ஓகே, அந்த பட்டர்ஃபிளை அப்படி இப்படி பறந்து போமா இல்லையா? அந்த பறந்து போற பியூட்டிஃபுல்லா அழகழகா பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க இல்லையா? பட்டர்ஃபிளைஸ். நான் ஃபிளைஸ் கேக்கல, ஃபிளைஸ்ங்கிறது பட்டர்ஃபிளை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா கலரா பட்டர்ஃபிளைஸ் அல்லாஹ் தஆலா படைச்சான். எஸ், மாஷாஅல்லாஹ். யார் வீட்ல எல்லாம் பட்டர்ஃபிளைஸ் வந்திருக்கா? வெரி குட். அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு அந்த பட்டர்ஃபிளை? எப்படி இருந்துச்சு? இருங்க, இப்ப நானு ஒவ்வொருத்தட்டா கேக்குறேன். நான் ஒரு 2-3 பேர்ட்ட கேட்க போறேன். நம்ம யார்கிட்ட கேட்போம்னா, நான் கேக்குறேன், யார்கிட்ட கேட்கலாம்? பட்டர்ஃபிளை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? லியான் மரியம், நீங்க பட்டர்ஃபிளை பாத்திருக்கீங்களா? உங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். எப்படி இருந்துச்சு? கலர்ஃபுல்லா இருந்துச்சா? எங்க உங்க வீட்டுக்கு வந்துச்சா? எங்க பாத்தீங்க? ஓகே, மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் அப்துல் ஹக் தௌஃபீக். ஓகே, நீங்க சொல்லுங்க, பட்டர்ஃபிளை எங்க பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? வீட்ல பாத்துக்கோங்க சார், வீட்டுக்குள்ள. மாஷா அல்லாஹ், எப்படி இருந்துச்சு? என்ன கலர்? பியூட்டிஃபுல்லா சார், ரெட் கலர், ப்ளூ. என்னென்ன கலர் இருந்துச்சு? அது கலரை பாத்து. ஓ மாஷா அல்லாஹ். நிறைய கலர். அப்புறம் இன்னொருத்தட்ட கேப்போமா? இன்னொருத்தட்ட யாரு? யார்கிட்ட கேட்கலாம்? ஹப்சா. பட்டர்ஃபிளை பாத்திருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பர், மாஷா அல்லாஹ். நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன கலர்ல இருந்துச்சு நீங்க பார்த்தது? எங்க பாத்தீங்க? என்ன கலர்? ப்ளூ கலர். மாஷா அல்லாஹ், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ப்ளூ. ரெட் வந்துச்சா? அதுல ரெட் இருந்துச்சா? ஓ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எங்க வீட்ல பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? வீட்ல பார்த்தோம். மாஷா அல்லாஹ். வீட்ல என்ன, வீட்டுக்குள்ள வந்துச்சா இல்ல வீட்டுக்கு வெளியே இருந்துச்சா?
வெளியே வெளியே வீட்டுக்கு வெளியே உங்க வாசப்படி பக்கத்துலயா? எஸ் சார். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்ப பாருங்க பட்டர்ஃப்ளை இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து மாஷா அல்லாஹ் வந்து அது வந்து பியூட்டிஃபுல்லா அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான்னு நீங்க பார்த்திருக்கீங்க. ஓகேயா? நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கலாம் நாமெல்லாம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து எப்படி தெரியுமா முதல்ல அல்லாஹ் தஆலா அதை படைக்கிறான். முதல்ல பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வருதுன்னா முதல்ல அதுக்கு எக்ல இருந்து தான் வரும். எக்கு நம்ம முட்டை தெரியும், நாம சாப்பிடுற முட்டை இல்ல, நாம சாப்பிடுறது கோழி முட்டை சாப்பிடுறோம். ஓகேயா? ஆனா பட்டர்ஃப்ளைஸ் முட்டை போடும். அந்த முட்டை சின்னதா இருக்கும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸோட லைஃப் சைக்கிள், அது எப்படி அதோடைய லைஃப் ஆரம்பிக்குதுங்கிறது உங்களுக்கு காட்ட போறேன். எங்க வெயிட், இப்ப பாருங்க, இங்க பாருங்க பட்டர்ஃப்ளை, லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல மேல ஒரு லீஃப்ல எக்ஸ் இருக்கு பாருங்க. எக் நிறைய குட்டி குட்டியா அது எப்படி போடுனா, எக்கு வந்து அந்த லீவ்ஸ் இருக்குல்ல, இலை, அந்த இலை மேலதான் எக்கு போட்டிருக்குது. அங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல பட்டர்ஃப்ளை, முழு பட்டர்ஃப்ளைக்கு மேல இருக்குது பாருங்க, லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ன்னு போட்டிருக்குது பாருங்க. அங்க வந்து பட்டர்ஃப்ளைஸ் உடைய எக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்கா தான் இருக்கும் அது, சரியா? அந்த எக்குல இருந்துதான் வெளியே லார்வா வரும். ஓகே, லார்வாங்கிறது புழு மாதிரி, அதை வந்து கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. அது பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஏரோ மார்க் போட்டு பாருங்க ரைட் சைட்ல மேல, அதான் லார்வா. அந்த லார்வா வந்து பின்னாடி அப்படியே நெக்ஸ்ட் பியூப்பாவா மாறும். பியூப்பானா என்னது? கிரைஸ்லிஸ். அதாவது அது அப்படின்னா ஒரு சின்னதா வந்து ஒரு அது வந்து அந்த எஸ் மாஷாஅல்லாஹ் 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 கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து பியூப்பாக்குள்ள இருந்து பட்டர்ஃப்ளை வரும். ஓகேயா? அப்ப பாருங்க முழு பட்டர்ஃப்ளை. இப்ப இன்னொன்னு ஒரு படத்தை பார்ப்போம். இந்த படத்தை பாருங்களேன். இங்க பாருங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல எக்ஸ் இருக்குதா, அந்த ஒரு என்னது இதுல லீஃப்ல, அந்த லீஃப்ல hatches into tiny larva or caterpillars. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து கேட்டர்பில்லர், சரியா? லார்வா. அந்த ஃபீட்ஸ் ஆன் லீவ்ஸ், ஹேங்ஸ் அப்சைட் டவுன் டு ஃபார்ம் த பியூப்பா. அதாவது அந்த இலையிலேயே அப்படி இருந்து அப்படியே அந்த இலைய சாப்பிட்டுக்கிட்டே அந்த புழு இருக்கும், அது அப்படியே வந்து பியூப்பாவா மாறிடும். ஓகே, undergoes complete metamorphosis to emerge as a butterfly. இதுதான் இந்த பியூப்பா தான் பின்னாடி அப்படியே அதுக்குள்ள வெளியே இருந்து அப்படியே வந்து பட்டர்ஃப்ளை வரும். அப்புறம் அடல்ட் பட்டர்ஃப்ளை பாருங்க, அது பட்டர்ஃப்ளை பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை. இந்த பாருங்க, இதுதான் பட்டர்ஃப்ளை. நீங்க இதை விட இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து வரைஞ்சிருக்கிறது இதெல்லாம். ஆனா நீங்க ரியல் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் மாஷா அல்லாஹ் நிஜமா நம்ம பாக்குறதெல்லாம் ரொம்ப அழகாலாம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. இப்படித்தான் ஒரு லைஃப் சைக்கிள்னா என்ன? ரவுண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ், அதுக்கு அடுத்தது லார்வா, அதுக்கு அடுத்து பியூப்பா, அதற்கு அடுத்து ரியல் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை திரும்ப எக்ஸ் போடும், அப்புறம் திரும்ப அதுல இருந்து லார்வா, அப்புறம் பியூப்பா, பட்டர்ஃப்ளை. ஓகே ஓகே, இப்ப இப்படித்தான். ஓகே, இப்போ வந்து பட்டர்ஃப்ளைக்கு எப்படி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது இல்லையா, அது முழுசா பட்டர்ஃப்ளை ஆகுறது. அந்த மாதிரி நம்முடைய லைஃப்ல நம்முடைய பிரேயர் தான் ரியலா நம்ம ஒரு முஸ்லிமாருக்கான லைஃப் சைக்கிள். தினமும் காலையில ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பட்டர்ஃப்ளைக்கு 4 ஸ்டேஜஸ், சரியா? முதல்ல முட்டை, அதுக்கு அடுத்தது லார்வா, அதுக்கு அடுத்து பியூப்பா, அதுக்கு அடுத்து பட்டர்ஃப்ளை. இப்ப முழு பட்டர்ஃப்ளை வர்றதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி எக்கு, லார்வா, பியூப்பாங்கிற ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அப்புறம் தான் முழு பட்டர்ஃப்ளை வருது இல்லையா? இந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ் மாதிரி நமக்கு நம்முடைய லைஃப்ல முழுசா நம்ம ஒரு முஸ்லீம் ஆகணும்னு வைங்களேன், நமக்கு முழு முஸ்லீமா இருக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்கு. எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகணும். நெக்ஸ்ட் துஹர், துஹர் தொழுகணும் மதியம். ஓகே, அதாவது இந்த நேரம் இப்ப உங்களுக்கு மதிய நேரம் தானே, ஓகேயா? நமக்கு எல்லாம் மதிய நேரத்துல இருக்கும். அதுக்கு அடுத்தது அசர், சாயங்காலம், ஈவினிங் பிரேயர், அசர் நேரம். அதுக்கு அடுத்தது வெரி குட் மாஷாஅல்லாஹ். இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம தினமும்
தினமும் டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். இதுதான் நம்ம முழுசா முஸ்லீமா இருக்கான லைஃப் சைக்கிள். அதாவது இது வந்து ப்ரேயர் ஃப்ளை. அதாவது பட்டர்ஃப்ளை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம இப்ப பட்டர்ஃப்ளை பார்த்தோம். இந்த மாதிரி நம்முடைய லைஃபுக்கு ப்ரேயர் ஃப்ளை இருக்குது. நாம வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி நம்முடைய லைஃப் ப்ரேயரை கொண்டுதான் ஃப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு முஸ்லீமா இருக்கிறோம்னா ஒரு ப்ரேயர் ஃப்ளை மாதிரி நம்ம வந்து அசையணும். எப்படி ப்ரேயர் ஃப்ளை? அப்புறம் அல்லாஹு அக்பர் கை கட்டுறது. நாம கியாம்ல அல்லாஹ் வணங்குற கை கட்டி அல்லாஹ் அக்பர் சொல்லி நின்று ஓதுறதுல ஓது. அப்புறம் அல்லாஹு அக்பர் ருக்கு செய்வோம். ஓகே, ருக்கு. அப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமீத எழுந்து நிற்போம். அப்புறம் நேரா சஜிதாவுக்கு போவோம், சுஜூதுக்கு. ஓகே, சஜிதா செய்ய போவோம். இப்ப அந்த மாதிரி சஜிதா செய்து திரும்ப ஒரு சஜிதா செய்து ஒரு ரக்காயத் முடிச்சு அப்புறம் திரும்ப வந்து அப்புறம் 2வது ரக்காயத் முடிச்சு அப்புறம் சலாம் கொடுக்குறோம்னு வைங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு நம்ம சலாம் கொடுக்குறோம்னு வைங்களேன். இது நம்முடைய பிரேயர். இந்த மாதிரி பிரேயர்ல தான் நம்ம பறந்துகிட்டு இருக்கணும். நம்மளுடைய லைஃப் ஃபுல்லா பிரேயருக்குள்ளேயே தான் இருக்கணும். எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை அங்க இங்க பறந்துகிட்டு அப்படியே சுத்துது இல்லையா பியூட்டிஃபுல்லா? அதுக்கு தேவையானது எப்படி எடுத்துக்குது? பறக்கனாலதானே அது சாப்பிட முடியுது. இப்ப போய் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு இலையில உட்கார்ந்து அந்த இலையில இருக்கிறத சாப்பிடும். ஓகே, சாப்பிடுறோம். ஏன்னா சாப்பிட்டாதானே வாழ முடியும். சாப்பிடுறோம், தண்ணீர் குடிக்கணும். ஃப்ளைக்கும் அதுக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணி வேணும்ல. அது எங்க இருக்குதோ அது தேடி போகும். ஃப்ளை அது பறந்தாதான் முடியும். அதுக்கு ரெக்கைகள் இருக்குதா இல்லையா? இப்படியே பறந்து போதா இல்லையா? அழகா பறந்துட்டு போதா இல்லையா? பறக்கவே முடியாம ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஆனா அதுக்கு அல்லாஹ் ரெக்கை கொடுத்து பறக்க சொல்றான். போய் அங்க சாப்பிடு இங்க சாப்பிடு அல்லாஹ் கைட் பண்றான். இப்போ ஒரு ரெக்கை எப்படி ஒரு பட்டர்ஃப்ளைக்கு முக்கியமோ அது போல நமக்கு பிரேயர் முக்கியம். பிரேயர் இல்லைன்னா பட்டர்ஃப்ளைக்கு ரெக்கை இல்லாத மாதிரி. ஒரு முஸ்லிம் ஆகணும்னா நாம இந்த பிரேயர் ஃப்ளை அப்படிங்கிற நம்முடைய லைஃப் சைக்கிள் நம்முடைய டெய்லி லைஃப்ல இருக்கணும். தினமும் காலையில சுபுஹ், அப்புறம் துஹர், அப்புறம் அசர், அப்புறம் மக்ரிப், அப்புறம் ஈஷா, இந்த 5 டைமும் நம்முடைய லைஃப்ல நாம பிரேயர் பண்ணிக்கிட்டே இந்த லைஃப் சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ நாம பிரேயரை வச்சு ஃப்ளை பண்ணணும். எப்படி பிரேயர் வச்சு ஃப்ளை பண்ண? பிரேயர் பண்ணும்போது நம்ம ஃப்ளை பண்றோமா, பறக்கிறோமா? இல்ல, நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லி நிக்கிறோம். ஆனா நம்முடைய ஈமான் ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல அங்கங்க பறக்குது. யார்கிட்ட? அல்லாஹ்வை நோக்கி பறக்குது. அல்லாஹ்விட நம்ம போகுது. நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு நல்லா வரும். அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ரொம்ப நாம வந்து புகழ்றோம். இந்த ஃப்ளை நாம வந்து பிரேயர் ஃப்ளையா இருக்கணும். அது வந்து பட்டர்ஃப்ளை. நாம பிரேயர் ஃப்ளை ஆகணும். பிரேயர் ஃப்ளையா இருக்கணும் அப்படின்னா நாம தினமும் தொழணும். அப்ப அந்த டைம் வந்தோடனே தொழணும். எப்படி பட்டர்ஃப்ளைக்கு ரெக்கை முக்கியமோ அதுக்கு வந்து அதோடைய ரெக்கையை வச்சு அது பறந்து போதோ அது போல நாம டெய்லி 5 டைம்ஸ் தொழுகைக்கு பறந்து போயிடணும். எங்க? மஸ்ஜிதில் தொழ வேண்டியதுதான் மஸ்ஜிதுக்கு போகணும். இல்லைன்னா வீட்டுல தொழ வேண்டியதுதான் வீட்டுல தொழணும். அப்போ இந்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாவது எங்க இருந்தாலும் நம்ம முதல்ல பிரேயர் இஸ் ஃபர்ஸ்ட். பிரேயர் இஸ் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரேயர் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப என்னன்னா நம்முடைய லைஃப் அப்ப கிளியரா தெளிவா நாம அந்த லைஃபுக்கு நாம வாழ ஆரம்பிச்சா அப்பதான் ரியல் முஸ்லீம். இல்லைனா முஸ்லிமா இல்லாம மீனா அல்லது வந்து அஹ்மான், முஸ்தபா அப்படின்னு நம்ம பேர் சொல்லுவோம். ஆனா முஸ்லிமா அப்படின்னா நம்ம உண்மையான முஸ்லிமா இருக்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வையே தொழல அப்படின்னா எப்படி நம்ம உண்மையா முஸ்லிமா இருக்க முடியும்? அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறோம், அவனுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னா தொழணுமா இல்லையா? தொழுகாட்டி சோம்பேறியா இருந்துகிட்டா ஷைத்தான் தான் நம்ம பிடிச்சுக்குவோம். ஷைத்தான் என்ன செய்வோம்? நம்ம சோம்பேறியா ஆக்க பார்ப்பான். டைம் வந்துரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அங்க என்ன பாங்கு சொல்ற சத்தம் கேட்கும், அதான். ஆனா விளையாடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தப்பு அது. டைம் வந்துருச்சா முதல்ல தொழுகிறது. விளையாடுறது தப்பு இல்லை, நம்ம விளையாடலாம். ஆனா தொழுதரணும். தொழுகையை வீணாக்கிட்டு விளையாடக்கூடாது. அல்லது தொழுதுகிட்டு இருக்கும்போது விளையாடக்கூடாது. தொழுகையிலே விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கை கட்டிட்டு அப்படி பண்றவங்க, அப்படி இடிக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தள்ளுறவங்க, அப்படி அப்புறம் தொழுகையில சாப்பிடுறவங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் இல்லை. அது நல்ல பிள்ளைங்க வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பாருங்க, பெரியவங்க பாருங்க, தொழுகிறவங்க, உங்க மம்மி தொழுகிறவங்க, தொழுகிறப்போ உங்க மம்மியை உங்க டேடியை வந்து
சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? செய்ய மாட்டாங்க. சரியா? அப்புறம் அங்க இங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோம். அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்கு தேங்க்ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அதனாலதான் பாருங்க, தொழுகையிலேயே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஓதக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா. மாஷாஅல்லாஹ் உங்க எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா தொழுகை அப்படித்தான். அப்ப நம்முடைய லைஃப் சைக்கிள் தொழுகையால தான் இருக்கணும். நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் இப்ப சொல்லியிருக்கேன், ரொம்ப ஞாபகத்துல மறக்கூடாது. ஒரு பட்டர்ஃபிளை முதல்ல எக்கா இருந்து, அப்புறம் லார்வாவா மாறி, அப்புறம் பியூப்பாவா மாறி, அப்புறம் பட்டர்ஃபிளை ஆகிற மாதிரி நம்முடைய லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் சுபுஹ் தொழுது, அப்புறம் துஹர் தொழுது, அப்புறம் அஸர், அப்புறம் மக்ரிப், இஷா, இப்படி இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் தொழுதா ரியல் முஸ்லிமா மாற முடியும். எப்படி ஒரு பட்டர்ஃபிளை இப்படி எல்லாம் லார்வா எக்ஸா இருந்து லார்வா மாறி பியூப்பாவா மாறி அப்புறம் முழு பட்டர்ஃபிளை ஆகுதோ, அது போலத்தான் நாம பிரேயரை கொண்டுதான் முழு முஸ்லிம் ஆகும். அப்பதான் நம்ம பிரேயர் பண்ணாதான் அல்லாஹ் மறக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், அல்லாஹ் சொல்றதை கேட்போம், ஹராமானதை விட்டு விலகி இருப்போம், ஹராமானதை பேச மாட்டோம், ஹராமானதை கேட்க மாட்டோம், ஹராமானதை பார்க்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு ஒபே பண்ணி இருப்போம். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நாம எப்பவுமே நிறைய ஹராமானதை செய்துக்கிட்டு, ஹராமானதை பேசிக்கிட்டு, தொழாம, அல்லாஹ்வுக்கு தேங்க்ஃபுல்லா இல்லாம, அல்லாஹ் கொடுத்திருக்கான், ட்ரெஸ் கொடுத்திருக்கான், சாப்பாடு கொடுத்திருக்கான், வீடு கொடுத்திருக்கான், எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கானே, அதுக்கெல்லாம் தேங்க்ஸே சொல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாரும் ஒரு பிரேயர் ஃப்ளை லைஃப் சைக்கிள்ல இருக்கணும். லைஃப் சைக்கிள்னா இந்த லைஃப் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். பிரேயர் ஃப்ளைனா பட்டர்ஃபிளை மாதிரி நாம எப்பவுமே நாம ஒரு பிரேயரோடு இருக்கிற ஒரு பட்டர்ஃபிளை மாதிரியான பிரேயர் ஃப்ளை பீப்புளா இருக்கணும். நாம எல்லாமே பிரேயர் ஃப்ளை, அது பட்டர்ஃபிளை, நாம எல்லாம் பிரேயர் ஃப்ளை. ஏன் அப்படின்னா நாம பிரேயரை வச்சுதான் நம்முடைய லைஃபே இருக்குது. நாம தினமும் 5 டைம் நம்ம பிரேயர் பண்ணுவோம், அல்லாஹ்வை தொழுவோம். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையில நல்ல முஸ்லிம். ஓகே, அப்போ மிஸ் பண்ணாம தொழணும். முதல்ல அல்லாஹ்வை தொழுது, அல்லாஹ் மேல ரொம்ப முஹப்பத், அல்லாஹ் மேல ரொம்ப லவ் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்முடைய அம்மாவை விட, நம்முடைய அத்தாவை விட, நம்ம மம்மி டாடி விட, யாரை விட நம்ம அதிகமா அல்லாஹ்வை நேசிக்கணும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நீங்க மாஷா அல்லாஹ், நானு எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நோன்பு வச்சிருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வைக்கிற மாதிரி இது இயர்லி ஒரு மந்த் மட்டும் தான் நம்ம இப்படி நோன்பு வைப்போம். இதுல உங்களுக்கு எப்பவுமே எல்லா நாளும் நோன்பு வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க சின்ன பிள்ளைங்க, முடிஞ்சா நோன்பு வைக்கலாம், இல்லாவிட்டாலும் விட்டு வைக்கலாம், அல்லது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வைக்கலாம். சரியா? ஆனால் வைக்க பாருங்க இன்ஷா அல்லாஹ், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ்வை நம்ம வணங்குறது இது. அல்லாஹ் வொர்ஷிப் பண்றதுல நோன்பு ஒரு இஸ்லாமிக் பில்லர், இஸ்லாமுடைய பில்லர்ல நோன்பு ஒண்ணு. அப்ப அதே மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமான பில்லர் இயர் ஃபுல்லா, ஒரு வருஷம் முழுக்க நம்ம டெய்லி நம்ம 5 டைம்ஸ் பிரேயர் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இன்ஷா அல்லாஹ் பட்டர்ஃபிளைஸ் மாதிரி நாமெல்லாம் பிரேயர் ஃபிளைஸ். அப்ப பிரேயர் பண்ணி நம்ம அங்கங்க பறக்க மாட்டோம், தொழுகைக்கு உடனே பறந்து போவோம். எங்க தொழுணுமோ அல்லாஹ் தொழுகிறக்கா நின்றுவோம். அந்த டைம் வந்தோம்னா அந்த டைம்ல உடனே நம்ம பிரேயர் ஃபிளையா மாறிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம மறக்கவே கூடாத விஷயம். யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட முடிச்சிட்டேன் நானு. இன்ஷா அல்லாஹ் திரும்ப இன்னொரு நாள் நாம இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.